விஜய் வந்து வெளிய வாக்கிங் போறாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் விஜய பார்த்து பார்த்து கை காமிச்சு ஏதோ பேசிட்டு போறாங்க. அத பார்த்துட்டு விஜய்க்கு என்னடா இவங்க நம்மளே கை காமிச்சு பேசிட்டு போறாங்க. இவ்வளவு நாளா நம்ம இந்த ரோட்டு வழியே தான் வந்துட்டுருக்கோம். யாருமே நம்மள நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு என்னன்னா, நின்னு நின்னு என்னமோ அதிசய பொருள் மாரி பார்த்துட்டு போறாங்களேன்னு சொல்லிட்டு, இன்னும் ஒரு 2 பேரு இப்படி பேசிட்டு வரேன். இங்க வாங்க. எதுக்கு எங்கள பார்த்து பார்த்து என்னமோ பேசிட்டு போறீங்க? என்ன இப்ப ஏன் என்னைய கை காமிச்சு பார்த்து என்ன சொல்றீங்கன்னு கேட்க, சார் அந்த போஸ்டர்ல இருக்கிறது நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இவர் திரும்பி போஸ்டரை பார்க்க, போஸ்டர்ல இந்த காவேரி வந்து அப்பளத்தை சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தாங்களே, அந்த ஃபோட்டோ இருக்கு. அதில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தா, நதி அப்பளம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிடுறாரு நம்ம விஜய். ஓ, இதுக்காக தான் இவ இன்டர்வல் டைமில் இந்த மாதிரி அப்பளம் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சா நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் டீ டம்ளரையும் இந்த மாதிரி அப்பளத்தையும் கையில் கொடுத்தாளா? இவளோட மோட்டிவே வந்து நம்மளை ஃபோட்டோ எடுக்கிறது இல்லை, இந்த மாதிரி அப்பளம் விளம்பரத்துக்கு ஆள் எடுத்திருக்கா. அதில் நம்மளும் வந்து சிக்கியிருக்கோம். இது எல்லாமே வந்து பிளான் பண்ணி தான் அவள் வேலை பார்த்துருக்கா. இதில் வேற அவங்க குடும்பமே நின்று இந்த மாதிரி நம்மளை என்கரேஜ் பண்ணுச்சு. இது எல்லாமே வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து நடத்தின நாடகமா? பயங்கரமான ஆட்களாக தான் இருப்பாங்க போல. நம்ம கூட அப்பாவி குடும்பம் இந்த பசுபதி இப்படி போட்டு இந்த குடும்பத்தை டார்ச்சர் பண்ணுறாருன்னு நினச்சா, இதுங்க அவங்களுக்கு மேலேயா இருப்பாங்க போலயே அப்படின்னு நினச்சி யோசிக்கிறாரு. இந்த போய்க்கிறேன் அந்த காவேரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாரு. அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து தாத்தாட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. "ஏய் காவேரி இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றேன். உடனே தாத்தா, "ஏன்பா என்னாச்சு? ஏன் கோவமா இருக்கிற மாதிரி இருக்குன்னு" சொல்ல, "இல்லை தாத்தா ஒன்றும் இல்லை, நீ உள்ள வா காவேரின்னு" சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே தாத்தாவும் என்னன்னு தெரியல, ஏன் இவன் வேற இப்படி கோவமா என்னமோ கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன். உடனே பார்த்தீங்கன்னா காவேரி பயந்து பயந்து உள்ளே போகிறாங்க. "என்ன வேலை பார்த்து வச்சுருக்க நீ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே காவேரிக்கு என்னங்க என்ன வேலை பார்த்து வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த போஸ்டரை கிழிச்சு கையோடு கொண்டு வந்திருக்காரு. அந்த போஸ்டரை எடுத்து காவேரி கையில் கொடுக்குறாரு. "இங்கே பாரு இது என்னது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதுவாங்க உங்கள் ஃபோட்டோ ரொம்பவே அழகாக இருந்துச்சுல, அதுலேயும் இந்த அப்பளம் வேறு சாப்பிட்ற ஃபோட்டோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு யாரடா போடலான்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்போ தான் இந்த அப்பளம் சாப்பிட்ற மாதிரி உள்ள ஃபோட்டோ நல்லாயிருக்கும். சரி உங்கள் ஃபோட்டோவே யூஸ் பண்ணிக்கிறலான்னு சொல்லிட்டு தாங்க, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து பிளான் பண்ணியே பண்ணலை, இது அப்படியே தற்செயலாக என்னைய ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் யோசிச்சிருக்கீங்க, இதை நான் நம்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, உடனே இங்கே காவேரி ஐயோ இவருக்கு வேறு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. "உண்மை சொல்லு காவேரி, நீ நிஜமாவே ஃபோட்டோ எடுக்கிறோன்னு சொன்னதுக்கு இதுதானே மோட்டிவ்? இந்த மாதிரி டிபியில் உள்ள ஃபோட்டோ நல்லா இல்லை அப்படிலாம் சொன்னது பொய் தானே? உண்மை சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, உடனே காவேரியும் ஐயோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டாரு போலேன்னு சொல்லிட்டு, பாஸ் என்னை மன்னிச்சிருங்க பாஸ், நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், ஆனால் சொன்னால் நீங்கள் ஒத்துருக்க மாட்டீங்க, அதனால தான் நான் வந்து பண்ணிட்டு சொல்லிக்கிறலாம் அப்படின்னு நினச்சேன். "நிறுத்து காவேரி, என்ன பேசிகிட்டு இருக்க நீ? கொஞ்சம் கூட உனக்கு மேனஸே இல்லையா? ஒருத்தவங்கள்ட்ட இப்படி அவங்களுக்கு தெரியாமல் இப்படி ஃபோட்டோ எடுத்து அதை யூஸ் பண்ணலாமா?" அப்படின்னு நம்ம விஜய் கேட்க, உடனே காவேரி அது நீங்கள் எப்படி சொல்லன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவேரி சொல்ல, "என்ன எப்படி சொல்லன்னு தெரில, கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தாத்தா வந்துடுறாங்க. தாத்தா வந்து, "எப்பா விஜய் ஏன்பா ஏன் கத்துற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இல்லை தாத்தா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம்" அப்படின்னு சொல்ல, "சின்ன விஷயத்துக்கு அப்படி கத்திட்டு இருக்க?" அப்படின்னு கேட்க, "தாத்தா இங்கே பாருங்க தாத்தா, அந்த போஸ்டரில் என்னைய பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணிட்டான்னு" சொல்ல, உடனே இங்கே தாத்தாவும் இல்லைப்பா விஜய் எனக்குமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே, "என்னது உங்களுக்கும் தெரியுமா? உங்ககிட்ட சொல்லியிருக்கா, அப்போ என்கிட்ட சொல்லலை, அப்போ உங்களுக்கும் தெரிஞ்சு தான் இவளோட நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் சம்மதிச்சிருக்கீங்க, ரோடு ரோடாக என் ஃபோட்டோவை ஒட்டி வச்சுருக்கா, எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. "அதை விடுங்க தாத்தா, இது ஒன்றும் அசிங்கம்லாம் இல்லை, இது வந்து ஒரு சாப்பிட்ற பொருள் தான், அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டாக என்னை யூஸ் பண்ணிக்கிட்டான்னு வைங்களேன், அதை என்கிட்ட சொல்லிட்டுல செஞ்சுருக்கணும், இந்த மாதிரி என்னைய ஃபோட்டோ எடுக்கிறோம்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்துட்டு இதில் யூஸ் பண்ணியிருக்கா இவ, இது உங்களுக்கு தப்பாகவே தெரியலையா?" அப்படின்னு கேட்க, "இது வேறு யாராவது உன்னை யூஸ் பண்ணியிருந்தா தான் அப்பா விஜய் தப்பு, உன் பொண்டாட்டி தானே, உன் பொண்டாட்டி அவளோட குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணுறா, அதில் நீ வந்து அவங்க அம்மாவோட மருமகன் தானே, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல உன்னை நீ சந்தோஷம் தானே படணும், இதை அடுத்தவங்க யாராவது பண்ணி உன்னை சீட் பண்ணியிருந்தா தான்ப்பா அது சீட்டிங்னு நினைக்கணும்" அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா எவ்வளவோ. ஆனால் இங்கே விஜய் கேட்குறாப்புலே இல்லை. "என்னதான் நீங்கள் காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலும் இது ரொம்ப பெரிய தப்பு தாத்தா, இவளை என் மூஞ்சிலே முழிக்க சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப ஆத்திரமாக வருதுன்னு" சொல்லிடுறாரு. இங்கே ராகினி நின்று எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. ராகினிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே ராகினி ஓடியாந்து,
நான் சொல்லத்தானே செஞ்சேன். இவ வந்து முதுகுல நல்லாவே குத்துவா. இவ அதுக்கு வெளிய போய் ஒரு கோர்ஸே படிச்சுட்டு வந்திருக்கான்னா பார்த்துக்கோங்களேன். இவளுக்கு யார எங்க அடிச்சா எப்படி வலிக்கும் அப்படின்னு எல்லாமே தெரியும்." அப்படின்னு சொல்ல, உடனே விஜய் வந்து, "இங்க பாருங்க, எங்க விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. இத நாங்களே பார்த்துக்குறோம். எதுக்கு தேவையில்லாம இப்போ வந்து பேசிட்டு இருக்கீங்க? உங்கள நான் இப்ப கூப்பிட்டேனா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இங்க ராகினி, "இல்ல என் மனசுல தோணுனத சொன்னேன். அவ்வளவுதான்." அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் நீங்க இங்க வந்து எதையும் சொல்ல தேவையில்லன்னு" சொல்றாங்க. உடனே இங்க காவேரி, தேங்க்ஸ் விஜய்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "எதுக்கு?" அப்படின்னு கேட்க, "அவ முன்னாடி என்னைய திட்டலைல" அப்படின்னு சொல்ல, உடனே யாரு என் விஷயத்துல இப்படி தலையிட்டாலும் நான் திட்ட தான் செஞ்சிருப்பேன். அதுக்காக நீ பண்ண வேலையும், அவ சொன்னதும் உண்மை இல்லாம போயிறாது. எல்லாமே உண்மைதான். நீ வந்து என் முதுகுல குத்திட்ட காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இங்க காவேரிக்கு வந்து, "ஐயோ! என்ன விஜய் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்க, தாத்தா எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. தாத்தா வந்து இதுக்கு மேல ஒண்ணும் உங்கள சொல்ல முடியாதுன்னு போயிடுறாரு. இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத காவேரின்னு சொல்லிடுறாங்க. இவங்க கோவப்பட்டுட்டு அம்மா வீட்ல போய் உட்காந்துட்டு இருக்காங்க. மூஞ்சியே வாடி போய் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க பாட்டி, "என்னடி வந்ததுலேருந்து எதுவுமே பேசாம இருக்க? 1 மணி நேரத்துக்கு எவ்வளவோ விஷயம் பேசுவ. ஏன் 5 நிமிஷம் கூட உன் வாய மூடிட்டு இருக்க மாட்ட? இப்ப என்னன்னா வந்ததுலேருந்து வாயவே திறக்க மாட்றன்னு" கேட்க, உடனே இங்க காவேரியும், "அத ஏன் பாட்டி கேட்குற? இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து நம்ம எதுக்கு எடுத்தோன்னே சொல்லாமயே செஞ்சுட்டேன்ல. அதோட என் புருஷன் ரொம்ப கோவப்பட்டு இன்னைக்கு கத்த ஆரம்பிச்சுட்டாரு. இனிமே நான் வீட்டுக்குள்ளேயே முடியாது. அவர சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம்." அப்படின்னு சொல்ல, "அதுக்கு தாண்டி அன்னைக்கே உங்க அம்மா சொன்னா, சொல்லிட்டு செய்டி, சொல்லிட்டு செய்டின்னு. உனக்கேண்டி இந்த வேலை? எதுக்குடி அந்த தம்பியோட மனச இப்படி காயப்படுத்துனன்னு?" கேட்க, ஒண்ணுமே சொல்லாம அப்படியே எங்கேயோ பார்த்துட்டு பேசாம உட்காந்துட்ருக்காங்க. இங்க காவேரியோட பாட்டி காவேரிய பார்க்க சங்கடமா இருக்க, ஒரு மாரியாவே இருக்காங்க. "என்ன இவ ஒண்ணுமே பேச மாட்றா? ஏய் காவேரி அத விடுடி. புருஷன் பொண்டாட்டி சண்டையெல்லாம் வந்து விடிஞ்சோனே சரியா போயிரும்." அப்படின்னு கேட்க, "நீ வேற பாட்டி சும்மா இரு. இவர் எப்படி ஆளுன்னு உனக்கு தெரியல. இவர்லாம் அப்படி சீக்கிரமா எதையுமே மறக்க மாட்டாரு. நீ வேற." அப்படின்னு சொல்ல, ஐயோ! உன் தாத்தன விடயா இந்த தம்பி வந்து பெரிய ஆளு? உன் தாத்தாக்காரன் எவ்வளவு தெரியுமா கோவப்படுவாரு? ஆனா விடிஞ்சிருச்சுன்னா எல்லாத்தையும் மறந்துருவாரு." அப்படின்னு சொல்ல, "இங்க பாரு பாட்டி, நீ லூசு மாரி பேசிட்டு இருக்காத. இவர் வேற மாரி, உனக்கு தெரியல. இவர் அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு வையேன், அவ்வளவுதான். அதையே 1 மாசத்துக்கு பேசுவாரு பாட்டி, நீ வேற." அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே பேசாம கம்முன்னு அப்படியே அழுக மாட்டாம உட்காந்துட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு பாட்டி பார்க்குறாங்க, "என்னது இது? காவேரி இப்படி நொந்து போயிட்டாளேன்னு" சொல்லிட்டு, இங்க தாத்தாவ பார்க்க வீட்டுக்கு போறாங்க, காவேரி வீட்டுக்கு. காவேரி வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி தாத்தாவ கூப்பிடுறாங்க. தாத்தா வந்து, "என்னம்மா வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்கன்னு" சொல்ல, உடனே "காவேரி அங்க தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "நான் காவேரிய பார்க்க வரல. இது என் பேரன் விஜய பார்க்க வந்திருக்கேன்னு" சொல்ல, உடனே இவங்களுக்கு புரிஞ்சு போயிருது. வாய் நிறைய அப்படி பேரன்னு சொல்றீங்களே, ரொம்ப சந்தோஷமா. "விஜய் வந்து உள்ள தான் இருக்கான், வர சொல்லவா?" அப்படின்னு கேட்க, "இல்ல, இல்ல, நீங்க வர சொல்ல வேணாம். நானே என் பேரன பார்க்க அவன் ரூமுக்கு போறேன்னு" சொல்ல, உடனே சரிம்மா போங்கன்னு சொல்லிட்டு இங்கே தாத்தாவும் வந்து வழி விடுறாங்க காவேரியோட பாட்டிக்கு. பாட்டி வந்து போறாங்க. அப்போ தாத்தா இந்த விஜய் வந்து உட்காந்து லேப்டாப்ல என்னமோ கொடைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, "விஜய் தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே இவங்க பாட்டிய பார்த்துட்டு, "பாட்டி வாங்க வாங்கன்னு" சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறாங்க. "வாங்க ஹால்ல உட்காரலாம்ன்னு" சொல்லும்போது, "இல்ல நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன்னு" சொல்ல, "என்ன பாட்டி என்னைய போய் வாங்க போங்கன்னுலாம் பேசிட்டு இருக்கீங்க? என்னைய வா பொண்ணு நீங்க சொல்லலாம்" அப்படின்னு சொல்ல, "நீ என்னதான் இருந்தாலும் எனக்கு பேரனா இருந்தாலும் உன்னைய வந்து எனக்கு அப்படி கூப்பிட வரமாட்டுது" அப்படின்னு சொல்ல, "அப்படிலாம் நீங்க நினைக்கக்கூடாது. காவேரி என்ன வாங்க போங்கன்னா பேசுறீங்க? இப்ப எதுக்கு என்னைய மட்டும் இப்படி கூப்பிடுறீங்க?" அப்படின்னு சொல்ல, சரி இனிமே உன்னைய வா பொண்ணே கூப்பிடுறேன் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாட்டி சொல்றாங்க. உடனே உட்கார வைக்கிறாங்க. ரூம சுத்தி சுத்தி பார்க்கவும், இங்க விஜய் கேட்குறாரு, "என்ன பாட்டி இப்படியே சுத்தி பார்க்குறீங்கன்னு?" கேட்க, "ரூம் ரொம்ப அழகா தான் இருக்கு. அந்த ஃபோட்டோவும் கூட ரொம்ப அழகா இருக்கு இந்த ரூம்ல மாட்டியிருக்கிறதுன்னு" பாட்டி சொல்ல, உடனே விஜய்க்கு முகமே அப்படியே தொங்கி போயிருது. ஏன்னா அந்த ஃபோட்டோ வந்து காவேரி எடுத்த ஃபோட்டோ. இந்த அப்பளம் விளம்பரத்துக்காக எடுத்த ஃபோட்டோல இன்னொன்னு ஃப்ரேம் பண்ணாங்க இல்லையா? அந்த ஃபோட்டோ. உடனே, "என்ன உன் முகம் இப்படி இருக்கு? ஏன் ஒரு மாரி இருக்க?" அப்படின்னு கேட்க, "ஒண்ணும் இல்ல பாட்டி" அப்படின்னு சொல்ல, உடனே இங்க பாட்டி சொல்றாங்க, "நீயும் இப்படி சொல்ற, அங்க என்னன்னா காவேரி வந்து உட்காந்துக்கிட்டு அவளும் அப்படியே மூஞ்சிய தொங்க போட்டுட்டு உட்காந்துருக்கா. எப்பவும் வந்தோனே ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பா. இப்ப நான் பேச பேச வாயவே தொறக்க மாட்றா. என்னாச்சு உங்க 2 பேருக்கும்? எதுவும் பிரச்சனையா?" அப்படின்னு கேட்க, "பாட்டி இத கேட்கறதுக்காக தான் நீங்க அங்கேருந்து இங்க வர வந்தீங்களான்னு?" கேட்க, "இல்ல எனக்கு காவேரி வந்து இப்படி சிரிச்சு ஏதாவது பேசிட்டே இருப்பா. அமைதியாவே இருந்தா.
என்ன சொல்கிறதுன்னே தெரியலை. அப்போ என்னன்னு தெரியலைன்னா சரின்னு அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நீ என்னன்னா இங்கே உட்காந்துக்கிட்டு நீ சோக பாட்டு பாடிட்டு இருக்க. அதான் எதுவும் பிரச்சனையான்னு கேட்குறேன்னு நம்ம பாட்டி கேட்க, உடனே இங்கே விஜய் சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை அப்படின்னு. அப்போ எதுக்கு அந்த ஃபோட்டோவை நான் சொன்னோன்னே சிரிக்காமல் முகம் இப்படி போச்சு? எனக்கு எல்லாம் தெரியும். இந்த மாதிரி காவேரி இப்படி வேலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு உனக்கு வந்து கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு, பின்ன இப்படி சொல்லாமல் இப்படி பண்ணலாமா பாட்டி? நீங்களே சொல்லுங்கள், என்கிட்ட சொல்லிட்டு பண்ணியிருக்கணும்ல. இந்த மாதிரி சொல்லாமல் செஞ்சால் எனக்கு கோவம் வருமா வராதா? நான் இங்கே வாக்கிங்காக வெளியே போகிறேன், எல்லா இடத்துலையும் போஸ்டர் ஒட்டியிருக்கு. இவளே சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வருமா? அதான் கொஞ்சம் அவளை திட்டிட்டேன், அதனால தான் சோகமாக இருக்கா அப்படின்னு சொன்னேன். உடனே ஓ, இதுதான் பிரச்சனையா? இது ஒரு பிரச்சனைன்னு சோகமாக இருக்காளா அவ? நாங்கள் அப்போவே சொல்லத்தான் செஞ்சோம், இதை வந்து நீ சொல்லிடு, விஜய் தம்பிகிட்ட சொல்லியிருந்தேன். நான் எவ்வளவோ சொன்னேன், ஆனால் அவள் தான் கேட்கல. அதெல்லாம் அவரை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். அவர்கிட்ட சொன்னால் அந்த விளம்பரத்துக்கு நடிக்கவே மாட்டார். சொல்லாமல் எடுத்தால் தான் வந்து நேச்சுரலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நாங்கள் சொல்கிறதெல்லாம் அவள் காது கொடுத்தே கேட்கல. அவளுக்கு ஒரு நம்பிக்கை, தான் புருஷன் வந்து நம்ம சொன்னால் கேட்டுக்குருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, சில பேர் இப்படி தான் புருஷன் பொண்டாட்டிங்க அவங்களா ஒரு டிசிஷன் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நம்ம புருஷன் இதை சொன்னால் ஏற்றுக்குருவாரு, அதனால் அப்புறமாட்டிக்கு சொல்லுவேன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுவே பெரிய விஷயமா போயிடும். அதுதான் இப்போ உங்கள் வாழ்க்கையிலே நடந்திருக்கு. அவள் நினச்சிருப்பா அவங்கள சமாளிச்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வந்து இப்படி பேசவும் அவளுக்கு இதை எதிர்பார்க்கல போல். அவள் அங்கே வந்து உம்முன்னு மூஞ்சியை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கா. அவளை பார்க்க எனக்கே சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்படியா இருக்கா? அங்கே அவள் எப்போவுமே ஜாலியாக தானே இருப்பா. நான் கூட நினச்சேன் திட்டினதை சாக்கா வச்சுட்டு அங்கே ஓடிட்டா அப்படின்ட்டு. பார்த்தா நீங்கள் எப்படி வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, அங்கே போய் பாரு, அவன் மூஞ்சி யார்கிட்டயுமே பேசலை, அப்படியே கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கா. விட்டா அழுதுருவா போலன்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க அழுதுருவாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்ல, உடனே சரி நான் போய் அவளை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜய் சொல்கிறாரு, நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு. காவேரியோட பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு விஜய் தம்பி, நான் தான் வந்து சொல்லி சமாதானப்படுத்தி நீ போனது தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கும் என்னை கத்துவா, அதனால் போய் சொல்லக்கூடாது, நீங்களாக தான் போய் கூட்டிகிட்டு வர மாதிரி கூட்டிகிட்டு வரணும் சரியா அப்படின்னு சொல்ல, ஆமாம் இப்போ எப்படி உனக்கு கோவம் போயிடுச்சு அப்படின்னு கேட்க, இல்லை அவள் முகமே பாவமாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதோட தான் எனக்கு கஷ்டமாயிருச்சு, அவளை ஓவராக திட்டிட்டோமோன்னு. சரி தெரியாமல் பண்ணிட்டா, அதுக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்ல, இப்படி தான் இருக்கணும், தான் பொண்டாட்டி என்ன தப்பு பண்ணாலும் அவன் முகத்தை பார்க்கவே பாவமாக இருக்குன்னு எவன் ஒருத்தவன் நினைக்கிறானோ அவன் கண்டிப்பாக வந்து அவன் பொண்டாட்டியை சந்தோஷமாக தான் வச்சுருப்பான். அந்த வகையில் என் பேத்தி ரொம்பவே கொடுத்து வச்சவ. அவள் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது நாங்கள் கூட நினச்சோம், ரொம்ப கோவக்காரனாக இருக்கானே, என்ன பண்ண போகிறாளோ இவன்னு நினச்சோம். பரவாயில்ல, என் பேத்தியை பற்றி இனிமேல் கவலையே எனக்கு இல்லை. விஜய் தம்பி, நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க சரியா? அவள் அப்படித்தான், அக்கா தங்கச்சிங்க அம்மாக்காக என்ன வேணாலும் செய்வா, யோசிக்கவே மாட்டா, யாரை வேணாலும் பழி கொடுப்பா. அந்த மாதிரி தான் உங்களை யோசிக்காமல் இப்படி பழி கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். அதனால நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் அவள் உங்கள் மேலே நிறைய பாசம் வச்சுருக்கா அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே விஜய் ஆர்வமாக, அது எப்படி பாட்டி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, அதான் அவளை பார்த்தாலே தெரியுதே, அவள் எந்த விஷயத்துக்காகவுமே இப்படி ரொம்பவே அப்படியே டிஸ்டர்ப் ஆகி உட்காரவே மாட்டாள். ஆனால் இப்போ நீங்கள் திட்டிட்டீங்கன்னு சொல்லிட்டு வந்து இப்படி உட்காந்துட்ருக்கான்னா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட அவ்வளோ பாசத்தோட அவள் இருக்கான்னு அர்த்தம். இப்போ வேறு யாராவது திட்டியிருந்தா அதை தொடச்சி போட்டுட்டு அவள் பாட்டுக்கு வந்துடுவா. அவங்க அம்மாவே அவளை என்னென்ன திட்டுவாங்க. ஆனால் அதெல்லாம் அவள் பெருசாகவே எடுத்துக்கிற மாட்டாள். அப்படியே அவள் வந்து ரொம்ப ஜாலியாக தான் இருப்பாள். ஆனால் இப்போ நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு இடிஞ்சு போய் வந்து உட்காந்துருக்கான்னா என்ன அர்த்தம்? அவள் வந்து உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கா. அதனால எப்போவுமே நீ காவேரியை விட்டே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே விஜய் வந்து சிரிக்கிறாங்க. நிஜமா பாட்டி, காவேரி நிஜமாவே என் மேலே நிறைய பாசம் வச்சுருக்காளா அப்படின்னு கேட்க, உடனே பின்ன எப்போ பார்த்தாலும் அங்கே வந்தால் என் புருஷன் தானே சொல்லிக்கிட்டு இருக்கான், அதுலேருந்து தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்ல, ஏன் உங்களுக்குள்ளேயே ஒரு இது இல்லையா அப்படின்னு கேட்க, உடனே விஜய், இல்லை இல்லை, என்கிட்டயுமே அப்படி தான் சொல்லுவாள், இருந்தாலும் அடுத்தவங்க வாயிலேருந்து அதை கேட்கும்போது ஒரு சின்ன சந்தோஷம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, நீ என்ன வேணாலும் திட்டிக்கோ, அவளை என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் யாருக்கிட்டமே வந்து காவேரியை வந்து விட்டு கொடுக்காத தம்பி. அதே மாதிரி இங்கே இருக்கிற ராகினி முன்னாடி அவளை திட்டிடாத, அவள் ரொம்ப நொந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி சொல்ல, பாட்டி இருந்தாலும் அவள் பண்ண தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, உடனே பாட்டி சொல்கிறாங்க, அதான் சொல்கிறேன்
சொன்னேன்ல புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இதை விட பெரிய பெரிய சண்டைலாம் வரும். இதையெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டோம்னு வைவேன், நம்ம வாழ்க்கையே ரொம்ப இதாக போயிடும். அதுவே இதையெல்லாம் நம்ம பொண்டாட்டிக்காகன்னு சொல்லிட்டு சின்னதாக அதை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நீ என் பேத்தியோட சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறியா, இல்லை இப்படியே சண்டை போட்டுகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறியா சொல்லு. என் பேத்தியோட லாஸ்ட் வரை சந்தோஷமாக நீ இருக்கணும்னு நினைக்கிறீல அப்படின்னு பாட்டி கேட்க, உடனே இங்கே விஜயும் ஆமாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவள் தான் பாட்டி என்னை 7 மாதம் 7 மாதம்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, என்ன 7 மாதம் என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க, ஐயோ அந்த பாட்டிக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல அப்படின்னு நினச்சிட்டு, இல்லை இல்லை 7 மாதத்துக்கு அப்புறம் நம்ம குழந்த பெற்றுக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓ, அப்போ தள்ளி போடலான்னு இவ சொல்கிறாளா? இவளுக்கு இந்த பழக்கம்லாம் எங்கேருந்து வந்துச்சு? அதான் இந்த 5 மாதம் கல்யாணம் முடிஞ்சு 5 மாதம் ஆகியும் இன்னும் இவள் வயிற்றுல எந்த புழுப்பூச்சியும் இல்லாமல் இருக்கான்னு நினைக்கிறேன். இவளுக்கு என்ன இதெல்லாம் புத்தி, இந்தா போய்க்கிறேன் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போகிறேன், போயிட்டு அவளை அனுப்பி வைக்கிறேன், என்ன இந்த தள்ளி போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. உடனே விஜய் சிரிச்சுட்டே தலையாட்ட, இங்கே பாட்டி போய் காவேரியை, ஏய் நீ உன் வீட்டுக்கு போகலையாடி, இங்கேயே உட்காந்துக்கிட்டு முறைச்சிக்கிட்டு இருக்க, யார்ட்டையும் பேசவும் மாட்டேற, முதல்ல அவன் புருஷன்ட்ட போடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நான் அங்கேயெல்லாம் போகலை, நான் போனேன்னா அவரை திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்ல, உடனே பாட்டி அதெல்லாம் திட்டமாட்டான் அவன், நீ போ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்ல, என்ன பாட்டி சொல்கிற, அவர் எப்படி சொல்கிற திட்டமாட்டார்னு, அதெல்லாம் திட்டமாட்டான் அப்படின்னு சொல்ல, உடனே சரி சொல்கிறேன் நானும் போகிறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அவர் என்னை திட்டம் மட்டும் செய்யட்டும், அப்புறம் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்ல வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகிறதுக்காக எந்திரிச்சு போகும்போது இங்கே பாட்டி, காவேரி இங்கே வாடி ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, இங்கே காவேரியும் வர்றாங்க. ஆமாம் என்ன, நீ குழந்தை பெக்கிறதையெல்லாம் தள்ளி போட்டிருக்கியா, உன் புருஷன் சொல்கிறாரு, இது என்னடி பழக்கம், இப்படிலாம் யாராவது நம்ம குடும்பத்தில் பண்ணிகிட்டு இருந்தாங்களா, 2 எழுத்து படிச்சுட்டேன்னு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு குழந்தை பெக்கிறதையெல்லாம் தள்ளி போட சொல்லி யார்டி உனக்கு சொல்லி கொடுத்தா, உங்கள் அம்மாட்ட நான் சொல்லவாடி, இது என்னடி பழக்கம், இந்த கங்காவும் இன்னும் குழந்தை இல்லாமல் இருக்கா, நீ இப்படி இருக்க, ஒழுங்கா சீக்கிரம் காலகாலத்தில் ஒரு பேரனையோ பேத்தியோ என் கையில் பெற்று கொடுக்குற வழியை பாரு அப்படின்னு சொல்ல, உனக்கு யார் பாட்டி இப்படி சொன்னா அப்படின்னு கேட்க, எனக்கு யார் சொல்லுவா, அவன் புருஷன் தான் சொன்னார், இப்படி குழந்தை பெற்றுக்கிறவே சம்மதிக்க மாட்டேறா அப்படின்னு, ஒழுங்கா அவருக்கு ஒரு பிள்ளையை பெற்று கொடுக்குற வழியை பாருடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்படியே சொன்னார் அந்த மனுஷன், இந்த போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேகமாக போகிறாங்க. இங்கே விஜய் கேட்குறாரு காவேரி வந்தோடனே, என்ன மேடம் கோவம்லாம் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே என்ன ஆகும்னு சொல்லிட்டு இருக்க, இந்த கோவம்லாம் நான் படணும், நான் போய் எங்கேயாவது உட்காந்துக்கிறணும் என் தலையில் அடிச்சுக்கிட்டு, நீ பார்த்த வேலைக்கு என்னென்னா இங்கே எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குது, நீ போய் உங்கள் அம்மா வீட்டில் இருந்துட்டு வரேன்னு சொல்ல, அப்போ நீங்கள் போய் இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, உடனே என்ன அங்கே போய் நல்லா ஜாலியாக இருந்துட்டு வர்ற மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்க, ஆமாம் ஜாலியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, உடனே உங்கள் பாட்டி தான் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே, ஒரே ஆட்டம் பாட்டமாமே அப்படின்னு சொல்ல, ஓ பாட்டி இங்கே உங்ககிட்ட வந்து பேசிட்டு போச்சா, ஆமாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி தள்ளி போடுறோம் குழந்தை பெக்கிறதுக்கு, நான் எதுக்குங்க இந்த வேலை, ஏங்க இப்படிலாம் அதுகிட்ட சொல்லி வைக்கிறீங்க, அது இப்போ எல்லாட்டையும் சொல்லும், நான் உங்ககிட்ட சொன்னேனா அப்படி தள்ளி போடுறோம்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் அப்போ தள்ளி போடலையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, ஏங்க நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்கள் மண்டையில் ஏதாவது அடிபட்டுருச்சா அப்படின்னு கேட்க, உடனே உன் மண்டையில் தாண்டி அடிபட்டுருச்சு, நான் சும்மா கட்டிக்கேன், நாம் என்ன 7 மாதம் தானே இருக்க போகிறோன்னு வாயில் வந்துருச்சு, அதை சமாளிக்கிறதுக்காக ஒரு 7 மாதத்துக்கு தள்ளி போட்டிருக்கோம் குழந்தை பக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டிகிட்ட சொன்னேன், அதை உன்கிட்ட சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்க, ஓ அப்படியா, அந்த லூசு பாட்டி எப்போவுமே அப்படித்தான் அப்படின்னு, நான் என்னமோ பயந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, என்னத்துக்கு பயந்த அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு சிரிச்சுட்டு போகிறாரு.